ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவங்க அவங்க தீபத்தில் ரொம்ப ஊழியம் பண்ணினவங்க. அப்போ அந்த தீபத் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னா, சாது சுந்தர் சிங்க பார்க்கறாரு. அந்த மனுஷன் யாரை பார்த்தாலும் கொன்றுவார். கொடூரமான மனுஷன். அப்போ இந்த அந்த மனுஷன், கொடூரமான மனுஷன் சாது சுந்தர் சிங்க என்ன செய்கிறாருன்னா, அவருடைய அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகிற பொழுது அந்த ரூமுக்குள்ளே சாது சுந்தர் சிங் போய் பார்க்குறாரா, அப்படியே தலை எலும்பு என்ன செய்யறான், கை கால் தனியாக்கா அப்படியே, அதாவது ஒரு மனுஷனை கொன்று அந்த கை கால் எலும்பு அல்லது மண்டையோடு இதெல்லாம் ஒவ்வொரு அந்த ரூமுகளுக்குள்ளே எல்லாம் அடுக்கி 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 வச்சுருந்தாரா. சாது சுந்தர் சிங் அதை பார்த்தோன்னே பயந்துட்டார். ஐயோ, அடுத்த சாவு நமக்கு தான், ஒரு வேளை இந்த மனுஷன் நம்மளையும் கொண்டு இப்படி மாட்டி வச்சிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்தாரா. திடீர்னு வந்து அந்த மனுஷன் காலில் விழுந்தாரா. ஏன்னா அந்த முகத்தை பார்த்த உடனே அதில் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அந்த மனுஷனை தொட்டது. ஆமே. அவர் பிரசங்கமெல்லாம் பண்ணலைங்க. அவர் என்ன செய்யலையாமா, பிரசங்கமெல்லாம் பண்ணல. அவருடைய முகத்தின் ஒளி அவரை ரட்சிச்சு, அவருடைய முகத்தின் ஒளி என்ன பண்ணாமா, ரட்சித்தது. ஆமேன் என்று சொல்லலாமா. அந்த சாது சுந்தர் சிங் அவருடைய முகத்தில் இருந்த அந்த வெளிச்சம் அந்த கொடூர மனுஷனை ரட்சித்தது நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா, தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அந்த மனுஷன் என்ன செஞ்சார், ரட்சிக்கப்பட்டார். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப ஒப்பு கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா, இயேசு என்னை மன்னிப்பாரான்னு கேட்டாரா. என்ன கேட்டாரா, இயேசு என்னை மன்னிப்பாரா. வேற அதாவது இவர் பிரசங்கமே பண்ணலைங்க. ஆனா அவருடைய முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தின் ஒளி அந்த கொடூர மனுஷனை ரட்சித்தது நிமித்தம் இயேசு என்னை ரட்சிப்பாரா, நான் இவ்வளோ கொலை செஞ்சிருக்கிறேனே, இயேசு என்னை சுத்திகரிப்பாரான்னு கேட்டாரா. ஆமேன் என்று சொல்லலாமா. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கிற ஒளி ஒரு மனுஷனை என்ன செய்யுமா, மாற்றத்தை